அவைக்கு வணக்கம். அழைத்தமைக்கு நன்றி. ஆலம் விழுதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான நன்றி. என்னுடைய ஞாபக சக்தி எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரும்பாலும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே மறக்கக்கூடிய நபர்னா ஆலம் விழுதுக்கு ஏன் பெரிய நன்றி அப்படின்னா, இவ்வளோ அமக்களமாக பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நான் ஆட்டம் தொடங்கிறதுக்கு முன்னாலே அம்பேல் விட்டுடுவேன்னு நினைக்கிறேன். The two young men who spoke so beautifully well. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் எனக்கு புரிஞ்சது, இது உங்களுடைய பசி வேலைன்னு புரியுது. கைத்தட்டலில் கொஞ்சம் பலவீனம் தெரியுது. தேங்க்யூ. ஸோ மச் ஆஃப் ஒர்க் தட் ஹஸ் கான் இன் டு இட். மாற்றி மாற்றி ரெண்டு பேர் பேசுறது அப்படிங்கிறதும், ஒருத்தர் சொல்கிறதுக்கு ஒருத்தர் பதில் சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் அ வெரி ஸ்பான்டேனியஸ் ஒன். அத்தனை பயிற்சிக்கு அப்புறம் அது ரொம்ப இயல்பாக வந்த மாதிரி உங்கள் முன்னால் அவங்க காண்பிச்சிருந்தாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லி டன். பேச்சு மட்டுமே இல்லை, பேச்சுக்காக அவங்க எடுத்துக்கொண்ட கருத்துக்கள் அதை விட மிக அழகாக இருந்தது. அதனால தான் ஆலம் விழுதுக்கு அதிகப்படியான நன்றின்னு சொன்னேன். இல்லை, நிறைய தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது ரோட்டரியுடைய பாலிசியை நான் அப்படி வெளிப்படுத்துகிறேன். எல்லா தடங்களையும் தாண்டி கண்டினியூ டு ஸ்பீக் அப்படின்னு தான் அர்த்தம். இது வேறு எதுவும் எனக்கு தோணலை. அண்ட் ரோட்டரி, தேங்க்யூ எவர் ஸோ மச் ஃபார் காலிங் மீ ஒன்ஸ் அகேன். இந்த ஆலம் விழுதை நான் இன்னொரு விதமாக கூட பார்க்குறேன். பெரும்பாலும் ரோட்டரி மாதிரி ஒரு அமைப்பு முன்னால் வரும்பொழுது ஒரு ஒற்றை குரலில் நாம் செய்யக்கூடிய ஒரு பிரகடனம் இதுதான். தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டெல்லாம் ரோட்டரியை நான் முன்னுதாரணமாக காண்பிக்கக்கூடிய நபர். வைக்கக்கூடியது பாக்கு மரம் அப்படின்னா தனிமரம் தோப்பாகாது, வைக்கக்கூடியது தென்னை மரம் அப்படின்னா தனிமரம் தோப்பாகாது. ஆனால் காக்கா எச்சமிட எங்கேயோ விழுந்த அந்த விதை முளைச்சி வெளியில் வந்து ஆலமரமாக இருந்தால் அந்த ஒற்றை மரம் ஒரு தோப்பு தான். அப்போது ஒற்றை ஆலமரமே இவ்வளோ பெரிய தோப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆலமரங்களின் அணிவகுப்பு மிகப்பெரிய தோப்பாக தான் இருக்க முடியும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் இன்சிஸ்டிங் ஆன் பீயிங் அ பேனியன் ட்ரீ. அவ்வளவே தான். ஆலை மரமாக மட்டுமே தான் இருப்போம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்ததுக்கு மிக்க நன்றி. சேவையே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க. அந்த செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர். நான் ஒரு ஆசிரியர், அதற்கு மீறி நான் எதையும் சொல்ல வரல. ஆனால் உங்கள் முன்னால் இன்றைக்கி வந்த உடனே எனக்கு ராசி பலன் சிவகுமார் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், இன்றைய ராசி பலன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. இன்றைய ராசி பலன் உள்ளே வந்த உடனே எனக்கு புத்தகம் கிடைப்பது, எந்த ஜோதிடரும் சொல்லாத ஒரு விஷயம், ராசி பலன் புத்தகம் கிடைப்பதுன்னு. மிக அழகான புத்தகம், ஹி வாஸ் நாட் அன் ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி. நான் இதை மையப்படுத்தியே தொடங்குறேன் நான் என்னுடைய பேச்சை. இந்த புத்தகம் ஒன்று கைவசப்படும், இதை மையப்படுத்தி உங்ககிட்ட நான் பேசுவேன்னு ஒத்திகை பார்க்கல. ஆனால் கிடைச்ச போது மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இது இருக்குது. இந்த வருடம் 2016 பல மேடைகளில் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். இதற்கு முன்னால் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா மிக்க நன்றி. இன்னொரு முறை கேட்கும் பொழுது வேறு விதமான பாதிப்பை அதை ஏற்படுத்துங்கிற ஒரே தைரியத்தில் நான் சொல்கிறேன். 2016 பொங்கல் அன்று காலை என்னுடைய மாணவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோன் மெசேஜ் வந்தது. இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய யாருமே இந்த நிமிடம் நான் சொல்லக்கூடிய நபர்களை பற்றி சர்வ நிச்சயமாக கருத்தில் வச்சிருக்க மாட்டீங்க. தலைக்கு மேலே ஒரு ஒழுகாத கூரை இருக்குது, காலுக்கு கீழே ஒரு ஈரமில்லாத தரை இருக்குது. எப்படியும் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு உணவு கண்டிப்பாக தயார் நிலையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதங்கள் இருக்குது. செருப்பு போகும்போது அருந்து போனால் கூட உடனடியாக செருப்பு தைக்கிற நபரை தேடிட்டு ஓடி காலங்கள்லாம் போயாச்சு. ஒரு 10 நாளைக்கு உடுத்தினதுக்கப்புறம் கூட சலிப்படைஞ்சு போனாலும் இன்னொரு 10 செட் ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓரளவு ஆண்டவன் நல்ல பேனாவை எடுத்து திருத்தமாக அழகாக தலையில் எழுதி ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தான் இங்கே உட்காந்துருக்கும். இதில் மாற்று கருத்தே இல்லை. கொடுத்து கொடுத்து கை சிவந்து போச்சுங்கிறது சத்தியமாக இருந்தாலும் கொடுக்கறதுக்காக அங்கே ஏதோ இருந்த விஷயம் சத்தியம். அதற்கான வாழ்த்துக்கள். மறுபடியும் திரும்பி பொங்கலுக்கே வரேன். பொங்கல் அன்று காலை 2016 என்னுடைய மாணவர் கூப்பிடுறாரு. கூப்பிடும் பொழுது இங்கே சொன்ன ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் பின்னால் முன்னால் போட்ட ஃபோட்டோக்கள் இவைகள் எல்லாத்தையும் நகர்த்திருங்க. மிக சாதாரணமான ஒரு அன்றாட வகுப்புக்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். ஒரு அடைமொழி சேர்த்துக்கலாம், ஒரு சந்தோஷமான ஆசிரியர். சந்தோஷமான ஆசிரியர், ஆசிரியருக்குரிய சந்தோஷம் அல்ல அது. மாணவர்களாக அன்பின் மிகுதியால் கை நிறைய எடுத்து எடுத்து கொடுத்து கொடுத்து குறையாமல் கொடுத்துட்டே இருந்த சந்தோஷத்தின் வாங்கக்கூடிய நபராக இருந்த ஒரு ஆசிரியர். அவ்வளவே தான். இதில் அந்த குழந்தை என்னை கூப்பிட்டுட்டு, ஜேபி மேம், எனக்கு மிகவும் போதை தரக்கூடிய ஒரு விழி அது. வேறு எப்படி கூப்பிட்டாலும் திரும்பாத என்னுடைய மனமும் உயிரும் இந்த ஜேபி மேம் அப்படின்னா உடனடியாக திரும்பக்கூடிய ஒரு தன்மையுடையது. கூப்பிட்டுட்டு ஜேபி மேம் அப்படின்னா குரல் எனக்கு அடையாளம் தெரியும். அடுத்த நிமிஷம் சொல்லு மகனே அப்படின்னு சொல்லியாச்சு. எங்கேருந்துடா கூப்பிடுற? தெரியும் மேடம் உங்களுக்கு எங்கேருந்தேன்னு சொல்லி. காஷ்மீர் தான்.
போஸ்டிங் ஆயிடுச்சா? போஸ்டிங் ஆகிடும் மேடம். எப்படியும் ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே போஸ்டிங் வந்துடும். மேஜர் கேடர் வந்தாச்சு. இழுத்து இழுத்து நீங்கள் அவருடைய வயசை எவ்வளோ இழுத்து பார்த்தாலும் 26 27 வயதுக்கு மேலே ஒரு நாள் கூட போக முடியாது. சரி மேம், ஹாப்பி பொங்கல் சொல்கிறதுக்காக கூப்பிட்டேன். பொங்கல் தினம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஜனவரி மாதத்தினுடைய குளிர் காஷ்மீரில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். நாம் எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு ஓரளவுக்கு மறுபடியும் அதே போர்வையை இழுத்து இழுத்து போத்தி காதெடுக்கல கொஞ்சம் சொருகிட்டு எந்த வழியாகவும் ஒரு குளிரினுடைய ஒரு அத்துமீறல் இல்லாமல் பார்த்துக்கிட்டவங்க நாமெல்லாம். ரொம்ப குளிராக இருக்கும்ல? ஆமாம், அப்படி தான் இருக்கும். அடுத்து எனக்கு பொறுக்க முடியாமல் அவர்கிட்ட நான் மறுபடியும் அதே மாணவர்கிட்ட திஸ் இஸ் மச் பெட்டர். எனக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு மைக் இருந்தால் மட்டும் போதும், ஒரு மேடை இருக்கிறது இன்னும் கூச்சமாக தான் இருந்தது. அந்த மாணவர்கிட்ட கேட்டுகிட்டே வரேன், நான் என்ன ஏதுன்னு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வராரு. வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ரொம்ப குளிராக இருக்கும்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஆமாம் ஆமாம் ஆமாம், பதில் இதுவே தான். இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் நீ உட்காந்துட்ருக்க, நான் எப்படி பொங்கல் கொண்டாடுவேன் சந்தோஷமாக? ஒரே ஒரு நிமிஷம் அவர் சொன்ன பதிலை நீங்கள் எல்லாரும் உங்கள் மனசுக்குள்ளே வாங்கிக்கோங்க. ஹி ஜஸ்ட் செட், ஜேபி மேம் கவலையே படாமல் பொங்கல் கொண்டாடுங்க மேம், நான் இந்தியாவை பார்த்துக்கிறேன். ஐ எம் டாக்கிங் அபவுட் அ பர்சன், நீங்களும் நானும் எந்த கவலையும் இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு யாருடைய தகப்பனோ, யாருடைய கணவனோ, யாருடைய காதலனோ, யாருடைய மகனோ, யாருடைய மாணவனோ, யாருடைய பக்கத்து வீட்டு குழந்தையோ தான் காரணம். சுவாச காற்ற ஒவ்வொரு நிமிடமும் நான் சுவாசிக்கிறேன் நம்ம அங்கீகரிக்கிறதே கிடையாது. திடீர்னு மூச்சடிக்கும் பொழுது ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர்லேருந்து ஒரு டியூப் எடுத்து மூக்கில் கனெக்ட் பண்ணும்பொழுது தான் ஓஹோ பிராணவாயு இவ்வளோ முக்கியமானதா அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி தான் எல்லையை யாரோ காப்பாற்றுற வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. சரி, அதற்கப்புறம் ஜனவரி 26 இதே மாதிரி ஒரு அரங்கத்தில் வயதில் முதிர்ந்த பல பேர் நடுவில் நின்று காலையில் 9 மணிக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். கொடியெல்லாம் ஏற்றியாச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பண்டிகை நாட்கள் சண்டையில் வராமல் இருக்கணும், அவ்வளவே தான் நம்மளுடைய விருப்பம். அது குடியரசு தினமாக ஒரு நாள் வந்தாலும் சரி, சுதந்திர தினமாக வந்தாலும் சரி, ஒரு காலத்தில் நெஞ்சில் ஒரு கொடியை குத்திக்குவோம், ஒரு ஆரஞ்சு மிட்டாய் கையில் கிடைக்கும், அங்கே போய் நின்று வாங்கிட்டு திரும்பி வரக்கூடியது. இப்போ அதுவும் இல்லாத சூழ்நிலைக்கு வந்தாச்சு. 26 ஜனவரி இன்னும் பனி தான், இன்னும் குளிர் தான். அதே மாணவர்கிட்ட நான் மறுபடியும் கேட்குறேன். எனக்கு ஃபோன் வருது, ஆனால் ஐ வாஸ் ஆல்ரெடி அட்ரஸிங் அன் ஆடியன்ஸ். ஒரு பெரிய அரங்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த முதல்ல நடந்த ஜனவரி மாதம் பொங்கல் அன்று நடந்தது சொல்கிறேன். அடுத்த நிமிஷம் எல்லாம் நின்று பெரிய ஸ்டாண்டிங் ஓவேஷன். நீங்கள் தாராளமாக சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க, நான் இந்தியாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்னுடைய மாணவர் சொன்னார். அப்படின்னு நான் சொல்லி முடித்த உடனே தாங்க முடியாமல் எல்லாரும் எழுந்திரிச்சு கை தட்டி முடிச்சாச்சு, உட்காந்தாச்சு. என் கைவசம் இருக்கக்கூடிய என்னுடைய மொபைலில் ஏதோ ஃப்ளாஷ் ஆகுது. பார்த்தா என்னுடைய அந்த மாணவர் காலிங் அப்படின்னு வருது. உடனடியாக நான் மொபைல் எடுக்கலை, பேசலை, ஏன்னா நான் ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கேன். முடிச்சாச்சு. ஒரு 12 மணிக்கு திரும்பி அரங்கத்தை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே மாணவர் கூப்பிட்றாரு. நான் கேட்டேன், ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்கெல்லாம் முடிஞ்சுதா கணமா? நான் காலையில் 9 மணிக்கு உன்னை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தேன். பேச நீ கூப்பிட்ட, அதனால தான் ஐ குடன்ட் பிக் த கால். 100 ஆயிஸ்டா உனக்கு. அந்த அரங்கத்தில் இருந்த அத்தனை பேருடைய வாழ்த்துக்களோட எங்கள் எல்லா ஆயுசையும் சேர்த்து வச்சு அமோகமாக இருப்ப கணமா நீ. அடுத்த 5 நிமிஷத்துக்கு அந்த பக்கத்துலேருந்து எந்த பேச்சுமே இல்லை. அழறியாடா அப்படின்னு கேட்டேன் நான். ஆமாம் அப்படின்னு. நமக்கு ஒத்திகை பார்த்து அழறவங்கள நம்ம பார்த்துருக்கோம், கிளிசரின் கண்ணில் விட்டு அழறவங்கள பார்த்துருக்கோம். பெண்கள் எழுதா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் நாட்டை காப்பாற்றுறதுக்காக, எல்லையை காப்பாற்றுறதுக்காக தன்னந்தனியாக போய் நிற்கக்கூடிய ஒரு குழந்தை கண் கலங்கி அந்த பக்கம் நிற்குது. அப்படிங்கும்போது எதிர் திசையில் இருக்கக்கூடிய என்னால் என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. போஸ்டிங் வந்துடும் மேம், எனக்கு வந்துடும். நான் போகக்கூடிய இடம் ட்ரெடிஷ்னல் இன்ஃபில்ட்ரேஷன் ரூட். மீண்டும் மீண்டும் இந்தியாவிற்குள் ஊடுருவி வரக்கூடிய, காலங்காலமாக ஊடுருவி வரக்கூடிய இடம்தான். மொபைல் எடுக்காது, வெப்சைட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நெட் கனெக்ஷன் எதுவும் கிடையாது. அடுத்த வேளை சாப்பாடு அவங்க கையில் இருக்கிறது தான். உடம்பு சரியில்லாமல் போயிட்டால் மருத்துவம் கூட அவங்கவுங்களா பார்த்துக்கிறது தான். மொழி கூட எனக்கு மறந்து போயிடும், ஏன்னா யார்கிட்டையும் நான் பேசக்கூட முடியாது. எப்போ வருவேன்னு தெரியாது. ஒரு 2 வருஷம் கழித்து ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்ளி வரலாம்னா. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு. வருத்தம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா தைரியமும் அந்த ஒத்த குழந்தைகிட்டே போயிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்படி பலவீனமாக இவ்வளோ உறுதி வாய்ந்த ஒரு குழந்தைக்கு நான் எப்படி ஆசிரியராக நிற்க முடியுங்கிற ஒரு குற்ற உணர்வில் தான் நான் தலை குமிஞ்சு போனேன். மறுபடியும் அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு உன்னை பார்த்தா, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி கூட நான் உன்னை பற்றி பேசினேன். இம்மீடியட்லி யூ நோ வாட் ஹி செட்? ஜேபி மேம் ஒரு உதவி சொல்லுங்கள். போகிற இடத்துலலாம் என்னை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நான் இல்லாட்டாலும் இந்திய இராணுவம் இருக்கும்,
இந்திய ராணுவம் இல்லைன்னா இந்தியா இருக்காதுன்னு போகிற இடத்துலலாம் சொல்லிடுங்க. சேவையே மகிழ்ச்சி அப்படின்னு எல்லாருடைய அங்கீகாரமும் கைத்தட்டலும் பாராட்டும், யாரும் ஃபோட்டோ எடுக்காட்டா ஒரு செல்ஃபியும், இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் உத்தரவாதம். நம்ம செய்யக்கூடிய சேவைகளுக்கு யூ ஹாவ் எவிடன்ஸ் ஃபார் எவ்ரி லிட்டில் சர்வீஸ் யூ டூ. மரம் வெளியில் வந்து நிற்கும் பொழுது ஆகாயத்துக்கும் பூமியும் நிற்கக்கூடிய அந்த விருட்சத்தினுடைய இலைகள் கொண்டாடப்படும், பூக்கள் கொண்டாடப்படும், கனி கொண்டாடப்படும், காய் கொண்டாடப்படும். பார்வைக்கு தெரியக்கூடிய எல்லாருமே பல பேருடைய பாராட்டியும் பெரும் கொண்டாடப்படும். அதற்காக விழா எடுப்போம். ஆனால் வேரை பற்றி யாரும் கவலைப்பட்டது கிடையாது. வேருக்கு வெளிச்சம் கிடையாது. வேருக்கு யாரும் கைத்தட்டினது கிடையாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா, ஒவ்வொரு தடவை பூவை பார்த்து கைத்தட்டும் பொழுதும், காயை பார்த்து கைத்தட்டும் பொழுதும், கனியினுடைய சுவையை நீங்கள் பாராட்டும் பொழுதும், உண்மையாகவே நீங்கள் பாராட்ட வேண்டியது வெளிச்சம் இல்லாமல், கைத்தட்டல் இல்லாமல், 10 பேர் பாராட்டுதல் இல்லாமல், பார்க்கறதுக்கு நாதி இல்லாமல், நீங்களும் நானும் வெளியில் கொண்டாடிட்டு இருக்கும்போது கூட மோதி 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 விட்டு கொடுக்காத பூமிக்குள்ளே நித்திய போராட்டமாக நிற்கக்கூடிய அந்த வேருக்கு தான் நம்ம அத்தனை பேருடைய போகிறோம். என்னுடைய அந்த மாணவர் நினச்சி எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருந்தது. திரும்பி இப்போ ஒரு 15th ஆகஸ்ட் எல்லாரும் ஆஸ் யூஷுவல் தான். நமக்கு என்னைக்கு வருதுன்னு பார்த்துரும், எந்த தேதியில் வருது. ஒரு சனி ஞாயிறோட திங்களும் சேர்ந்து சுதந்திரம் வந்தால் கொஞ்சம் பெரிய சுதந்திரமாக இருக்குது. இல்லை ஏதாவது இடையில வந்து இந்த பக்கம் முன்னும் பின்னும் யாராவது வர, இஃப் த இண்டிபெண்டன்ஸ் டே கெட் சாண்ட்விச்ட், ரெண்டுக்கு நடுவில் சிக்கிச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைய மாலை பொழுது ரொம்ப உல்லாசமாக இருக்குது, நாளை மாலை பொழுது அடுத்த நாள் வேலைக்கு போகணுமேங்கிற துக்கமும் சேர்த்து கொண்டு வருது. 3 நாள் தொடர்ச்சியாக கிடச்சா கொஞ்சம் பெரிய சந்தோஷம்தான். சென்னையிலேருந்து நான் திரும்பி வந்துட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் மதிய நேரம் எனக்கு ஃபோன் கால். ஜெபி மேம் எங்கே இருக்கீங்க? சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் திரும்புறதுக்கான முறையில் இருக்கேன். நீ அது எப்படி நான் சொல்ல முடியும்? ஆச்சு, போஸ்டிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், போஸ்டிங் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னால் he cannot reveal these things to me. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லை மேம்? சரி, அவர் எனக்கு முதலே சொல்லியிருக்காரு. என்ன கேட்டகரிமா நீ அப்படின்னு கேட்ட பொழுது, இதெல்லாம் அவன் சொல்லி கொடுத்து நான் கேட்டது. எனக்கு இப்படியெல்லாம் கேட்கக்கூட தெரியாது. ரெட் கேட்டகரி மேடம் அப்படின்னா என்னன்னு புரியலையம்மா. மேம் ஆரஞ்சு கேட்டகரி அப்படின்னா காலில் போட்டிருக்கக்கூடிய ஷூ லேஸ் கழட்டிக்கலாம், அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆறுதலும் ஆசுவாசமும் கிடைக்கும். இடுப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய வெப்பனுடைய மேகசின் கூட லோட் பண்ணாமல் இருக்கலாம். ரெட் கேட்டகரியில் அது முடியாது. 24 மணி நேரமும் யூனிஃபார்மில் இருக்கணும். கால் ஷூ லேஸ் டைப் ஆகிருக்கணும். கை இடுப்பில் இருக்கக்கூடிய வெப்பன் தரலி லோடடாக இருக்கணும். தமிழ்நாடெல்லாம் வரும்பொழுது அது ஒயிட் கேட்டகரிக்கு வந்துடும் மேம். பெரிய அபாயங்கள் எதுவும் இருக்காது. நான் இப்போ ரெட் கேட்டகரியில் தான் இருக்கேன். ஓகே, ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்லாம் முடிச்சிட்டிங்களா? எனக்கு பொய்யை உண்மையாக சொல்ல ரொம்ப வெக்கமாக இருந்தது. கேட்குறது பக்கத்து விட அடுத்த விட எதிர்த்த விட நபராக இருந்தால் கூசாமல் கண்ணு பார்த்து என்னாலையும் பொய் சொல்ல முடியும். அதுக்கு என்ன சார், தாராளமாக முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லலாம். கேட்குறது இந்த நாட்டை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற முதுகெலும்பை மட்டுமே எடுத்து நிற்கக்கூடிய 26 வயதான ஒரு குழந்தை. என் கண்ணை அவன் பார்க்க மாட்டான் அப்படின்னா கூட, மொபைலில் கூட எனக்கு பொய் சொல்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுங்கிறது மட்டும்தான் சத்தியம். அது பொய்ன்னு புரிஞ்சாலும் அது உண்மையை அவன் நம்பிடுவானேங்கிற பயம்தான். நான் பொய் சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கையில் கேட்கும்போது அப்பட்டமான பொய்கள் கூட ஆச்சரியமான உண்மையாக அவன் காதுக்குள்ளே போயிருமே அப்படிங்கிற ஒரு பயமாக தான் இருந்தது. இல்லைம்மா, இன்றைக்கி காலையில் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் நான் பண்ணல. நீ 15,000 feet உயரத்தில் பண்ணி முடிச்சிட்டேன். 15,000 அடி உயரத்தில். சேவையே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தோன்றக்கூடியது இதுதான். நம்ம எல்லாருக்கும் சத்ரபதி சிவாஜி மாவீரன், ஆஹா அபாரமானது. ஆனால் பக்கத்து வீட்டிலேயே பிறக்கட்டும், நம்ம வீட்டில் பிறந்தா தாங்காது. நம்மளுடைய பயம் எல்லாமே இது மட்டும்தான். நான் சொல்லக்கூடிய இந்த மாணவருடைய அம்மாவும் 10 மாதம் சுமந்து தான் பெற்றிருக்கணும். வலி எடுத்து 12 மணி நேரம் துடிச்சு நொந்து தான் பெற்றிருக்கணும். அவள் பெற்ற அந்த ஹாஸ்பிட்டல், அந்த மருத்துவமனையினுடைய காரிடாரில் அவளுடைய கணவனும் அவளுடைய எல்லா உறவினர்களும் மேலும் கீழும் கையை பசஞ்சிட்டு கண்ணை கசக்கிட்டு நடந்து தான் இருந்திருக்கணும். அவள் ஒன்றும் தும்மி பெற்றுக்கலை, நொந்து தான் பெற்றுட்டா. ஆனால் எப்படி சில குழந்தைங்களுக்கு மட்டும் முதுகில் இவ்வளோ வீரம் ஒரு தாய்ப்பால் கொடுக்க முடியும்? வீரம் சேர்ப்பது தாய்மலை பாலடான் பாரதி சொன்னதை சாதாரணமாக முடியாது. எந்த மாதிரி ஊக்குவிப்பு கொடுத்துருந்தா அந்த குழந்தை இந்த ஒரு பணிக்குள்ளே வந்திருக்க முடியும்? அவன் பேசின வசனங்கள் எல்லாம் எனக்கு பஞ்ச் டயலாக் மாதிரி தோணலை. ஹி செட், எந்த இடத்துல ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் இறந்தாச்சு அப்படின்னு கேள்விப்பட்டாலும் உடனே ஓடிடுவோம் மேம். நாங்கள்லாம் ஓடி போய் அவருடைய சவ அடக்கத்திற்கோ இறுதி ஊர்வலத்தையோ பங்கெடுப்போம். அப்புறம் அப்படின்னு கேட்டேன் நான். அவருடைய கால்களையே பார்த்துட்டு இருப்பேன் மேம் நான். ஏன்பா, இந்த கால் இந்தியாவில் எவ்வளோ தூரம் நடந்திருக்கும்ல, எத்தனை இடங்களெல்லாம் போய் பார்த்துருக்கோம்ல. 26 வயசு தான். 58 வயசில் என்னால் உணர முடியாத அத்தனையும் அந்த சின்ன குழந்தைக்கு அவ்வளோ மனசில் தோணும்.
இது ஒரு பக்கம் நகர்த்தி வச்சுக்கோங்க. சேவையே மகிழ்ச்சின்னு நான் பார்க்குற ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் சென்னையில் பெருவெள்ளம் வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாஞ்சு எல்லாரும் உதவினாங்கங்கிறதும் தெரியும். உதவினவங்க எல்லாருக்கும் நன்றி. உதவி பெற்றவர்களுக்கெல்லாம் உதவணுங்கிற எண்ணம் வந்ததுக்கு நன்றி. ஏன்னா உதவி வாங்கும்போது உதவணுங்கிற குற்ற உணர்வு வந்துடும். மிக்க நன்றி. ஒரு 3 குழந்தைகள் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. மிக சாதாரணமான குழந்தைங்க, மிக மிக சாதாரணமான குழந்தைங்க. ஒரு கும்பலுக்கு நடுவில் போனால் கரைஞ்சு காணாமல் போயிடுவாங்க. ஏன் நீங்கள் இன்னொரு தடவை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. கடந்து போகும்போது கன்னத்தை வருடி விட மாட்டீங்க, தலையை கலைச்சி விட மாட்டீங்க. ஹலோ குழந்தை, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்க மாட்டீங்க. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நண்பருடைய குழந்தைங்கிட்ட மீண்டும் 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 கேட்கக்கூடிய ஒரு ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸில் வர கேள்விகள் மாதிரி, எந்த கிளாஸு, என்ன படிக்கிற, ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவியா, இந்த மாதிரி எம்பாரசிங் கொஷின்ஸ் எதுவுமே கேட்க மாட்டீங்க. இந்த குழந்தைங்க மிக சாதாரணமானவர்கள். எங்கே நின்னாலும் உங்கள் கண்ணில் தென்படாத இன்விசிபிள் சில்ட்ரன். இன்விசிபிள் சில்ட்ரன். கண்ணு பார்த்து அங்கே இருக்கிறத அங்கீகரிக்காமல் போகக்கூடிய அளவுக்கு தோள்கள் நமக்கு கொஞ்சம் தடிமனாக போயிடுச்சு. அந்த 3 குழந்தைங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காக்கா முட்டைன்னு ஒரு சினிமா வந்தது இல்லையா, அதனுடைய குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு அன்றைக்கி அவார்டு கொடுக்க போகிறாங்க. பிரேவரி அவார்டுக்கெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. அவங்களுக்கு பிரேவரினா என்னன்னே தெரியாது. ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? தானம்னா என்னன்னு தெரிஞ்சு தானம் பண்ணும்போது அது தானமாக இருக்காது. சேவைன்னு தெரிஞ்சு இது நான் சேவை பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணம் முன்னால் வர பின்னால் சேவை வந்ததுன்னா அது சேவையாக இருக்காது. ஒரு பேருந்தில் எழுந்திரிச்சு இடம் கொடுக்கும் பொழுது கூட 10 பேர் பார்த்துட்டாங்களான்னு திரும்பி பார்க்குற அளவுக்கு தான் மனது பக்குவப்பட்டிருக்கு. எழுப்பி விட்ட நபர் இறங்கி போகும்போது நமக்கு இடம் கொடுக்காம வேற யாரையாவது உட்கார வச்சுட்டாங்கன்னா ஐயோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் என் மனசு பக்குவப்பட்டிருக்கு. வயிற்றில் குழந்தையும் இடுப்பில் குழந்தையுமா ஏதாவது ஒரு பெண்மணி ஏறி வரும்பொழுது என் கணவர் தன்னை அறியாமல் எழுந்திரிச்சாரு அப்படின்னா உட்காருங்க, என் முன்னால் இருக்கிறவங்க எழுந்திருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் சின்ன மனசு எனக்கு. இதுக்கு நடுவில் இந்த 3 குழந்தைங்களை கிடைக்கக்கூடிய பெரிய சந்திப்பு எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆட்டோகிராஃப்னு குமிஞ்சு கேட்டால் அவங்களுக்கு நான் என்ன கேட்டேன்னு கூட அர்த்தம் தெரியாது. ஆட்டோகிராஃப்னு கேட்டால் அவங்களுக்கு போடக்கூட தெரியாதுங்கிறது தான் சத்தியம். ஏதோ அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு கூட தாண்டாமல் ஓடின குழந்தைங்க. தண்ணியில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். தலைக்கு மேலே அவங்களுக்கு கூரை கிடையாது. என்றைக்கோ இந்த பைப் வழியாக தண்ணி போகும் அப்படின்னு வாங்கி போட்ட சிமெண்ட் பைப்புகள் இருக்கும் இல்லையா, அதுதான் அதுகளுடைய வீடு. மிகப்பெரிய கோப்பையை நீங்கள் அவங்க கைவசம் கொடுத்தா கூட அந்த கோப்பையை கூட அந்த குழந்தைங்க அங்கே தான் கொண்டு போய் வச்சாகணும். எதுவும் தெரியாது. நிறைய பேரை காப்பாற்றிருக்காங்க. பாஞ்சு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போன எத்தனையோ பேரை காப்பாற்றிருக்காங்க. காப்பாற்றுறோன்னே தெரியாமல் காப்பாற்றிருக்காங்க. நம்ம குழந்தைங்கிட்ட கேட்டிங்கன்னா இட் வாஸ் சச் ஃபன் அப்படின்னு நம்ம குழந்தைங்க சொல்லுதில்ல, அதே தான். அப்சல்யூட்லி இன்னசென்ட் அன்கரப்டட் ஹாப்பினஸ். எந்த விதமான கலப்பும் இல்லாமல், கலவையும் இல்லாமல், பத்திரிகை நிபுணர் பக்கத்தில் நிற்காம, டிவி கவரேஜ் இல்லாமல், எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக தண்ணீரை தாண்டி போய் சக உயிரை காப்பாற்றக்கூடிய கலப்படம் இல்லாத வீரம், தியாகம் கலந்த வீரம். அதை அடிச்சுட்டு போவான்னு கூட அதுங்களுக்கு தெரியாது. குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய நண்டு சிண்டுமான்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி குழந்தைங்க. இந்த மாதிரி ஒரு மைக்கை வச்சா இந்த மைக் அவங்களோட உயரமாக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு உடை வாங்கி கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கி அவார்டு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி உடை வாங்கி கொடுத்தாங்க. சரி, வளர்கிற குழந்தை தானே அப்படின்னு பெருசாகவே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு சாதாரணமான ஒரு லிட்டில் சைல்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டிஷர்ட்டில் போட்டால் கூட அந்த சைல்டு வில் பி செயிலிங் இன்சைட் இட். அதுக்குள்ளே நீஞ்சி வெளியில் வர அளவுக்கு அவ்வளோ தொலைன்னு இருக்கும். ஒரு XXL மாட்டி விட்ட மாதிரி கணுக்கால் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒன்று. அங்கி மாதிரி மாட்டி இருக்குது இந்த குழந்தைங்க. ஒன்றும் தெரியாது அதுகளுக்கு. கூப்பிட்டுட்டு வந்து நிறுத்தி அவங்கள பாராட்டி பேசுகிறது, தங்களை பாராட்டுறாங்களான்னு கூட தெரியல. பின்னால் அத்தை, மாமா, சித்தி, குடும்பம், பெரிய பட்டாளம் பின்னால் வந்து நிற்குது. இப்படி ஆடியன்ஸ் அவங்க பார்த்ததில்லை, எதுவுமே பார்த்ததில்லை. ரொம்ப கூச்சமாக இருக்குது, ரொம்ப வெக்கமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே என்ன செஞ்சிட்டோன்னு இவங்க இப்படி எல்லோரும் நம்மளை கூப்பிட்ருக்காங்கன்னு தெரியலையேங்கிற அந்த இன்னசென்ஸ். அதுக்கு நடுவில் அந்த குழந்தைங்கிட்ட இந்த மைக்கை கொடுத்து நீ பேசுன்னு அவங்களுக்கு சத்தியமாக பேச தெரில. ஒவ்வொருத்தட்டியாக கொடுத்துட்டாங்க. திருப்பி கொடுத்தாச்சு. அவங்க செஞ்ச பெரிய சாதனையாக காப்பாற்றினதை சொல்லவே இல்லை. அதெல்லாம் எல்லாரும் செஞ்ச சாதனை தான். ஒத்திகை பார்க்காம கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு 4 தடவை ஒத்திகை பார்த்து எதுவுமே இல்லை. எனக்கு முன்னால் நீ உன் வாழ்க்கை என் வாழ்க்கையை விட மிகவும் உயரியது. எந்த பாடமும் சொல்லித்தரல, எந்த ஆசிரியரும் காதில் உட்கார வச்சு ஓதியலை. இயல்பாக வந்தது. எத்தனை வீரம் அது, எவ்வளோ பெரிய வீரம். அந்த குழந்தைங்க கிட்ட அவங்க பண்ண மிகப்பெரிய செயல் என்ன அப்படின்னா, பெருவெள்ளத்தில் ஊரே முங்கி தவிச்சிட்டு இருந்த அந்த நேரம், அடுக்குமாடி கட்டிடங்கள் பாதி கட்டிடம் வரைக்கும் தண்ணீர் பெருக்கெடுத்து வந்த நேரம், மேல் மாடியில் கூரையில் நின்று போகிற வர ஹெலிகாப்டர்லாம் உணவு பட்டலம் போடாதா அப்படின்னு எல்லாரும் கையை நீட்டி நின்ற நேரம், இந்த 3 குழந்தைங்களும் சாப்பிட்டு நாளாச்சு அப்படின்னு இவங்க கையில் கொடுத்த உணவை 2-3 எடுத்துக்கிட்டு போய் அந்த மேட்டுக்குடி மேலே இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய குழந்தைகளுக்கு கையில் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் கேட்டாங்க,
உனக்கு நீ இன்னும் சாப்பிடவே இல்லையே அப்படின்னு கேட்ட போது இந்த குழந்தைங்க சொன்ன பதில் தான் ரொம்ப அபாரமானது. அதைத்தான் வீரம்னு சொல்கிறேன். சாதாரண தமிழ், அதற்கு உரை நீங்கள் எங்கேயும் போய் பார்க்க வேண்டிய தேவை கூட கிடையாது. அதில் பெரிய இலக்கிய நயமெல்லாம் இருக்கா, எதுகை மோனை இருக்கா, ஒன்றும் இல்லை. ஆனால் அப்பட்டமான உண்மையை விட பெரிய காவியம் எதுவும் கிடையாது, இலக்கியம் எதுவும் கிடையாது. அந்த குழந்தைங்க சொன்ன ஒரே பதில், எங்களுக்கெல்லாம் பசி பழக்கம், இவனுக்கெல்லாம் பசி தாங்க மாட்டானுங்க, அதனால தான் கொடுத்தோம். பசி வலிக்கும், வயிறும் முதுகும் போய் ஒட்டிக்கும். பசி வந்தால் 10ம் பறக்கும்னு சொல்லுவோம். 10ம் பறந்துடலாம், ஆனால் 100 விஷயங்கள் தலைக்குள்ளே ஞாபகம் வரும். ஜப்பானை பற்றி கொண்டாடி கொண்டாடி பேசும்பொழுதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பெரிய சுனாமி அடித்ததல்ல பெரிய விஷயம், அந்த சுனாமி அளவே மனிதநேயமும் கூட வந்து அடிச்சதுதான் அதை விட பெரிய விஷயம். மனிதநேயம் தாங்காமல் சுனாமியில் அடிபட்ட ஜப்பானில் க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. உணவு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது மிக நீண்ட க்யூ, கடைசியாக நின்றுட்டுருக்க ஒரு சின்ன குழந்தை. இப்போ நான் சொன்னேன் இந்த 3 குழந்தைங்க மாதிரி ஒரு குழந்தை நின்றுட்டுருக்கான். அவனை பேட்டி எடுக்கிறதுக்காக, அவங்களை இங்கே இருக்கிற எல்லாரையும் பேட்டி எடுக்கிறதுக்காக வியட்நாம்லேருந்து வந்த ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் இந்த நீண்ட க்யூனுடைய கடைசியில் நிற்கக்கூடிய அந்த ஒரு ஜான் குழந்தைகிட்ட வந்து நின்று, எப்படி இருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, 4 நாள் ஆச்சு சாப்பிட்டு, 4 நாள் ஆச்சு தாய் தகப்பனை பார்த்து, 4 நாள் ஆச்சு பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து, 4 நாள் ஆச்சு தண்ணி குடிச்சு, எல்லாம் சொன்ன உடனே தாங்க முடியாமல், இத்தனை சின்ன பிஞ்சு குழந்தை இவ்வளோ பசி தாங்குமா அப்படின்னு தன் தோள் பையில் போட்டிருக்கக்கூடிய ஒரு ரொட்டி துண்டையும் ஒரு பாட்டில் தண்ணியும் எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு அவன் நேராக ஓடி போய் எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஜாப்பனீஸ் ஆஃபீஸர் கையில் அதை கொடுத்துட்டு மறுபடியும் ஓடி வந்து நின்றுட்டானா. ஏன் அப்படின்னு கேட்டபோது இங்கே நிற்கிற எல்லாருமே 4 நாளாக சாப்பிடலன்னு சொன்னானா. இந்த பார்வை மட்டும்தான் மகிழ்ச்சி, இந்த பார்வை மட்டும்தான் சேவை. இதை நான் இப்படி உங்களை பார்க்க சொல்கிறேன். ஒரு பக்கம் முகம் தெரியாத, முகவரி இல்லாத, நீங்களும் நானும் அடிக்கடி மறந்து போகக்கூடிய, இல்லை என்னைக்காவது நியூஸில் கார்கில் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ பாவம் அப்படின்னு அந்த பாவம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்ச்சிகள்லாம் வற்றி போயிடக்கூடாது நாம். இன்னொரு பக்கம் எந்த விதமான படபடப்பும் இல்லாமல், எந்த விதமான பந்தாவும் இல்லாமல், எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் இயல்பாக சுவாசிக்கிற அளவுக்கு சுலபமாக நேசிச்சுட்டு போகக்கூடிய மனித உயிர்கள். இவர்களுக்கு நடுவில் மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையில் கிடச்சிருக்கு. யூ ஹாவ் மேன் பா. அதான் மிக பிரம்மாண்டமானது. அந்த 2 இளைஞர்கள் வந்து சொன்ன பொழுது ஒன்றாக செயல்படக்கூடிய வாய்ப்பே மிகப்பெரிய பேர். ஒத்தையாக நிற்கிறத விட 10 பேர் கூட நிற்கிறாங்க நல்ல காரியத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பு கைவசம் இருக்குது. யூ காட் மேன் பவர், ஆள்பலம் கிடைச்சிருக்கு, மன உறுதி இருக்குது. வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் நான் சொல்லுவேன், யாராவது ஒரு பொருளை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து வாங்குவியா நீ அப்படின்னு பார்க்கும்போது 2 உறுதி தேவைப்படும், மன உறுதியும் பண உறுதியும் தேவைப்படும். கைவசம் அடுத்த வேலைக்கு சோறுக்கு காசு இருந்தது அப்படின்னா யாரை பார்த்து வேண்டாலும் வேணான்னு சொல்லலாம். பண உறுதியும் மன உறுதியும் வாய்க்க பெற்றவர்கள் நீங்கள். அதனால தான் சொன்னேன், ஆண்டவன் திருத்தமாக எழுதக்கூடிய ஒரு பேனாவை மைக்கு கூட திக்கி திக்கி பேசும்பொழுது திருத்தமாக திக்காமல் இங்கு கொட்டி கக்காமல் பேப்பரை நாஸ்தி பண்ணாமல் இருக்கக்கூடிய நல்ல எழுதக்கூடிய அழகான ஒரு பேனால வழு வழுன்னு அப்படியே நம்மளாம் சொல்லுவோமே, எண்ணெய் மாதிரி அச்சு கொட்ட உங்கள் தலையில் எழுதியிருக்கார் தெய்வம். என்ன அடுத்தவனுக்கு உதவி பண்ணக்கூடிய பெரும்பாகியம் உங்களுக்கு வாய்க்க கடவுது. அந்த பெரும்பாகியம் கைவசம் இருக்குது. முன்னால் நான் இந்த 2 குழந்தைங்களை உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக காமிக்கிறேன். ஒத்தியா நின்று கூட சேவையே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியுது. ஆனால் அதுக்கு நடுவில் எத்தனை அன்றாடம் இப்படி அத்தனை பேரும் கூடியிருக்கும் பொழுது நம்ம மனதில் இருக்கக்கூடிய உற்சாகம் எத்தனை சத்தியமோ, உத்வேகம் எத்தனை சத்தியமோ, உண்மைகள் எத்தனை சத்தியமோ, அதை விட பெரிய சத்தியம் தனியாக நம்ம வீடு திரும்பும்போது தளர்ந்து போகிறது, தோல் சரிஞ்சு போகிறது, மனதில் இருக்கக்கூடிய வலிமையெல்லாம் காணாமல் போகக்கூடியது. ஒரு சாதாரண ஒரு துறவி, அவரும் அவருடைய சீடர்களும் போயிட்டு இருந்தாங்க, காட்டில் போயிட்டுருக்காங்க. அந்த காட்டு வழியே போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த துறவியுடைய அவருக்கு மிக நெருக்கமான பல நண்பர்கள் இருப்பாங்க. இரவு நேர உணவு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஏதோ காரணத்தினால அவர்களுடைய பயணம் தடைப்பட்டு மெதுவாக போய் அந்த காட்டை விட்டு வெளியில் போகிறதுக்குள்ளேயே ஊர் இருட்டியாச்சு, வானம் இருண்டு வந்தாச்சு. அவ்வளவே தான். எல்லாரும் சோர்ந்து போய் களைச்சி போய் பசியோட தாகத்தோட படுத்துட்டாங்க. படுத்ததுக்கப்புறம் கடைசியாக இருக்க மாணவனுக்கு தலை நிமிர்ந்து பார்க்குறாரு தங்களுடைய குருவான இந்த துறவி, இந்த ஞானி என்ன பண்ணுறாரு அப்படின்னு மண்டியிட்டு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காரு. என்ன நன்றி? ஆண்டவா ரொம்ப நன்றி, எங்களுக்கு நல்ல பொழுதை கொடுத்த, நல்ல அருமையான நிழலை கொடுத்த, ராத்திரி படுக்கிறதுக்கு நல்ல மரங்களை கொடுத்த அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் தாங்க முடியாமல், பசி கொடுமை தாங்க முடியாமல் ஓடி வந்து அந்த சீடன் இவர் காலை பிடிச்சிட்டு கேட்டாராம், இப்போ என்ன தெய்வம் கொடுத்துட்டாருன்னு இப்படி நன்றி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலை. பசி கண்ணெல்லாம் அடைச்சி வருது, தாகம் அதை விட பெரிய விஷயமாக இருக்குது, இது தெய்வம் என்ன கொடுத்தது அப்படின்னு கேட்டபோது அந்த துறவி சொன்னாராம், ஆரோக்கியமான உடம்பு கொடுத்துருக்கான், இல்லைன்னா பசி கூட தெரியாது. ஆரோக்கியமான உடம்பு கொடுத்துருக்கான், தாகம் கூட தெரியாது. பசியும் தாகமும் உணவு வேணும்னு கேட்குற அளவுக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கே, அதற்கு தான் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். விரல் விட்டு எண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்ன்னு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்போம்.
உங்களுக்கு கிடைச்ச நல்வாழ்த்துக்கள் எல்லாம் கொஞ்சம் எண்ணி பாருங்க அப்படின்னு. பெரிய வெள்ளைத்தாளில் வச்ச ஒற்றை கருப்பு புள்ளியை பற்றி கட்டுரை எழுத சொன்னால் எல்லாருமே கருப்பு புள்ளியை பற்றி மட்டும்தான் கட்டுரை எழுதுகிறோம். அவ்வளோ பெரிய வெள்ளைத்தாள் மிச்சம் இருக்குன்னு தெரியறதில்ல. நம்ம கடன் வாங்கி இன்னும் 10 பேர்கிட்ட கைவிரல்களை வாங்கி எழுதுகிற அளவுக்கு அமோகமான வாழ்க்கையை தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கு. ஆனால் ஏனோ மனதில் அந்த உற்சாகம் இல்லாமல் போயிட்டே இருக்கு. நான் 2 சின்ன குழந்தைங்கள பார்த்தேன். மறுபடியும் எங்கேயாவது மேடையில் பேச போனால் பெரும்பாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு போகிறதுங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறதுனால, நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆனதுனால நான் எப்பவும் நினைப்பேன், கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாருக்கும் கவர்மெண்ட் அரசாங்க வேலை தேவைப்படுது. ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களை சேர்க்கறதுக்கும் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கறதுக்கு மட்டும் ஏனோ தயங்குறோம். வி ஆர் செண்டிங் அ ராங் சிக்னல். தப்பான ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகிறோமே அப்படின்னு தோணும். ஒரு மேடைக்கு போயிருந்த போது ஓடி வந்து ஒருத்தர் அவருடைய சின்ன குழந்தை ஒரு மாணவியை அறிமுகப்படுத்தினார். ஒரு புத்தக விழாக்கு போன போது இன்னொருத்தர் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார். 2ஆவதாக கொண்டு வந்து அறிமுகப்படுத்தின நபர் அவருடைய குழந்தை மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை. ஆரோக்கியமான ஒரு 6-7 வயசு. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆரோக்கியமான ஒரு 6-7 வயசு. பார்த்தாலே தெரியுது, குழந்தைய பார்த்தா தெரியுது. பசி தெரியாது, தாகம் தெரியாது. அம்மாவும் அப்பாவும் 2 பக்கமும் கையை வச்சு போற்றி ஐயோ என் குழந்தை மேலே காற்று படக்கூடாது, என் குழந்தை மேலே வெயில் படக்கூடாது அப்படின்னு காப்பாற்றி வளர்க்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு 6 வயது 7 வயது குழந்தை. இவர் ரொம்ப நல்லா பேசுவாங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு அவகிட்ட குமிஞ்சு என்னடா பேசினேன் அப்படின்னு. போன தடவை பேச்சு போட்டியில் 1 மாதத்துக்கு முன்னால் பேச்சு போட்டியில் இவ தான் முதல் பரிசு வாங்கியிருக்கா. சரி, எப்படியும் விழா தொடங்குறதுக்கு ஒரு 15 நிமிடமாவது ஆகும். தனியாக ஒரு அறையில் உட்கார வச்சுருந்த பொழுது நான் சொன்னேன், நீ பேசு, நான் கேட்குறேன், என்ன பேசுகிறேன்னு பார்க்கலாம், ஆண்டிக்கு பேசவே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்ட பொழுது அந்த குழந்தை தமிழ் வளர்த்த ஆன்றோர்களை பற்றி தான் நான் ஒரு பேசினேன் அப்படின்னு சொன்னான். சரி பேசு அப்படின்னோடனே யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வரியும் சொல்லும்போது ஒரு கையை இடது பைக்கு கொண்டு போகணும், இன்னொரு கையை மறுபடியும் வலதுக்கு பக்கம் கொண்டு போகணும், தலையை இப்படி சாய்க்கணும், இப்படி சிரிக்கணும், இப்படி நிமிரணும், குரலை இங்கே உயர்த்தணும், இங்கே தாழ்த்தணும். வெல் ஆர்கஸ்ட்ரேட்டட் ஸ்பீச். பார்த்து இங்கே இந்த இசை இப்படி தூக்கலாக இருக்கணும், இங்கே இந்த இசை இப்படி குறைவாக இருக்கணும். அவ்வளோ அழகான ஒரு ஸ்பீச். அதில் உங்களுக்கு கம்பனை தெரியுமா, உங்களுக்கு வள்ளுவனை தெரியுமா, உங்களுக்கு இளங்கோவை தெரியுமா, அந்த குழந்தை கேட்க வெறும் கேள்விக்குறிகளுடைய ஒரு பெரிய பட்டியலாக வந்து இவர்கள் எல்லாம் தமிழை எப்படி வளர்த்தார்கள் எல்லாம் அழகாக பேசி முடிச்சு நான் ஒருத்தி மட்டும்தான் இருந்தேன். நான் கைத்தட்டி ஆரவாரமாக கைத்தட்டி சொன்னேன், அபாரமாக பேசுகிற தங்கமே உட்கார். வந்து உட்காந்தோடனே நான் குமிஞ்சவகிட்ட கேட்டேன், உனக்கு கம்பன் தெரியுமா? தெரியாதா ஆண்டி. இளங்கோ தெரியுமா? தெரியாதா ஆண்டி. வள்ளுவன் தெரியுமா? தெரியாதா ஆண்டி. அப்புறம் எழுதி கொடுத்தாங்க, பேசுறதுக்கு பயிற்சி பண்ணி கொடுத்தாங்க. சரி வா, இந்த கம்பனும் வள்ளுவனும் இளங்கோவும் நீ 6ஆம் கிளாஸ் வரும்பொழுது மனப்பாட செய்யலாம் வருவாங்க. மேடை பேச்சில் மேற்கோள் காட்டுறதுக்கு கண்டிப்பாக நம்ம அவங்க கைவசம் கிடைக்கும். அவங்க வரும்போது வரட்டும். இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? வா, உன் வயசுக்கு இந்த 6 வயசு குழந்தை என்ன தமிழ் படிக்கணுமோ அதுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போன போது குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருந்தது. அதுலேருந்து எடுத்தால் குட்டன் ஆடு அப்படின்னு போட்டிருந்து. கார்டன் த கேட்டு கோட், அது தமிழ் படுத்தியது குட்டன் ஆடு. என்ன இந்த குட்டன் ஆடு? ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஆட்டு படமே ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்கெல்லாம் போடுற மாதிரி மேஸ்டிக் டிராயிங். இந்த ஆடு பச்சையாக இருக்கும், எதையும் சாப்பிட்டு விடும், அம்மாவின் புடவை துவைத்து காய போட்டிருந்தால் அதையும் உட்பட அப்படின்னு. குழந்தைக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவளுக்கு அது புரிஞ்சுது. அவள் படிக்கிறது என்னன்னு அவளுக்கு புரிஞ்சுது. அவளுடைய சந்தோஷம் அவளுக்கு ரொம்ப புரிஞ்சுது. இப்போ நான் சொன்னேன், இப்படி தொடங்கு, தமிழ் ரொம்ப அழகாக இயல்பாக வரும். வந்ததுக்கப்புறம் இந்த 3 பெரியவர்களை பற்றி நீ பேசின இல்லையா, அவங்க எல்லாம் வசப்படுவாங்க. பின்னாலேயே ஒரு பாரதி வருவான், பின்னாலே பாரதிதாசன் வருவார். ஒவ்வொருத்தராக வந்ததுக்கப்புறம் தமிழுங்கிற விருட்சத்தினுடைய உயரமோ அகலமோ ஆழமோ உனக்கு பிடிபடும். அது வரைக்கும் உன் குழந்தை வயசுக்கு என்ன படிக்கணுமோ அதை படி அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து அந்த குழந்தைய அனுப்பிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்தபோது ஒரு ஆசிரியர் கூட்டிகிட்டு வந்து காமிச்சார். இன்னொரு குழந்தை 7 வயது. முன்னால் நான் கொடுத்த அந்த அட்ஜெக்டிவ் இல்லை, ஆரோக்கியமான 7 வயதுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆரோக்கியம் மாதிரி ஏதோ ஒன்று, அவ்வளோதான். தோலெல்லாம் கொஞ்சம் முதல தோல் மாதிரி தேமலாக இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் பார்த்து வருஷங்களான மாதிரி இருக்குது. தலையில் வேணால் டை போட்டு கலர் பண்ணாமல் இயல்பாகவே தலைமுடி செம்பட்டையான மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கொடுக்காப்புளி மாதிரி 2 ரெட்டை பின்னல் நல்லா இறுக்கி பின்னி விட்டுருக்காங்க. என்ன ஆனாலும் அந்த தலைமுடியை கண்டிப்பாக பின்னலை கழட்டும் போது மயிர்காலெல்லாம் ரொம்ப வலிக்கும்னு எனக்கே தோணிச்சு பார்த்தேன். வளர்கிற குழந்தை தானே அப்படின்னு கொஞ்சம் நீளமாகவே பாவாடை எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகிட்ட நான் கேட்டேன், நீ என்னடா பேசுவ அப்படின்னு கேட்டோன்னே, நான் மது ஒழிப்பு பற்றி பேசுவேன் அப்படின்னு. எனக்கு அந்த குழந்தை அவள் கண்ணில் பார்க்காத படித்திராத ஆன்றோர்களுடைய தமிழை பற்றி அவள் பேசின பொழுது எனக்கு ஏற்பட்ட அதே வருத்தம். மதுவை பற்றி பேசுவேன். ஐயோ நீ குட்டி பாப்பா ஆச்சே, மதுவை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டேன். ஐயோ அத்தை எனக்கு தெரியும் அத்தை. எனக்கு அந்த அத்தை கேட்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அத்தைகள் எல்லாம் வழக்கொழிந்து போய் ஆண்டிகள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அத்தை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. காது கேட்கலடா அப்படின்னு அத்தை அப்படின்னா நான் அந்த அத்தைக்காகத்தான் நான் மறுபடியும் கேட்டேன். அது அந்த போதைக்காக தான் கேட்டேன். ஐயோ அத்தை அப்படின்னா என்னம்மா,
நிறைய தண்ணி அடிக்கிறாங்க எங்கள் ஊரில். எங்கே ஏதோ ஒரு ஊர் சொன்னா, மலையடி வாரத்தில் எல்லாம் தண்ணி அடிப்பாங்க. கஷ்டமாக இருந்தது. ஒரு 7 வயசு இப்படி பேசக்கூடாதுன்னு தோணுச்சு. உங்கள் வீடு எங்கள் வீடு 7 வயசுக்கு இதெல்லாம் தெரியாது, தெரிய நம்ம அனுமதிச்சதில்லை. ஆனால் இதுவும் சேர்ந்து தான் இந்தியா 2020ன்னு புரிஞ்சுக்கணும். இந்த குழந்தை எங்கள் ஊரில் எல்லாரும் தண்ணி அடிப்பாங்க அத்தை. அப்புறம் என்ன எல்லாம் பெரியவங்க தானே, பாவம் வேலைக்கு போயிட்டு களைச்சி போய் வந்து, ஐயோ இல்லை எல்லாம் சின்ன வயசுக்காரங்கெல்லாம் அடிப்பாங்க. அப்புறம் ஓ ஆண்களா, ஐயோ இல்லை அத்தை, பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரும். ஐயோ அப்புறம் சொல்ல சொல்ல என்னுடைய ஸ்ருதி கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்தது. இனி குளிச்சு தரைக்கு போயிடுவேன் போல இருந்தது. அப்போ அந்த குழந்தை சொன்னா, எனக்கு இங்கெல்லாம் வரும்போது எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா, நீங்கள்லாம் நல்லா பேசுகிறீங்க, கேவலமாக பேசவே மாட்டேங்கிறீங்க, அசிங்கமாக பேசவே மாட்டேங்கிறீங்க, திட்டெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. எங்கள் ஊரில் ரொம்ப திட்டிப்போம் எல்லாரும், எப்போவுமே மோசமான பேச்சாகவே இருக்கும். காதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, வார்த்தையில் வரக்கூடிய மிக கேவலமான பொல்யூஷன் மோசமானது. எந்த பொல்யூஷன் கண்ட்ரோலாலையும் தவிர்க்க முடியாது. எனக்கு ஒரு பக்கம் இருந்த குழந்தையை பார்த்தபோது மனசு எவ்வளோ விமிச்சோ அதை விட மோசமாக விமினது ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை. பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்க்கக்கூடிய கட்டாயத்திற்கு இந்த சமுதாயம் இந்த குழந்தைங்களை தள்ளி கொண்டு போயிருக்கு. மீண்டும் மிகப்பெரிய பிச்சை பாத்திரத்தோடு தான் உங்ககிட்ட வரேன். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆள்பலம் இருக்குது, பணபலம் இருக்குது. நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் இருந்தாலும் நல்லதுக்குன்னு தனியாக ஒரு காலம் வராதுன்னு நமக்கு தெரியும். அமைதியை பற்றி ஒரு ஓவியம் தீட்டு அப்படின்னு சொன்ன பொழுது நிசப்தமாக இருக்கக்கூடிய காட்சிகள், இயற்கை காட்சிகள் எல்லாம் ஓவியர்கள் 10 பேர் தீட்டி கொண்டு வந்து வச்சாங்களாம். பார்க்க பார்க்க மனதில் எல்லாருக்கும் அமைதி பொங்கி வந்த மாதிரி தோணிச்சான். மன்னன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கான். அப்போ பார்த்தா கடைசியாக ஒரு ஓவியம் கைவசம் வந்தது, ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி. கண்டிப்பாக பார்க்கும்பொழுதே காதில் இடிமுழங்குற மாதிரி நமக்கே உணர்கிற அளவுக்கு அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா வனத்தில் தீ, நெருப்பு பிடிச்சி மரங்கள்லாம் சட சட சடன்னு முறிஞ்சு எரியிற சத்தம் காதில் கேட்குற மாதிரி அந்த தீ பார்க்குறதுக்கு அவ்வளவு உண்மையாக இருக்கக்கூடிய காட்சி. இதுக்கு நடுவில் தனியாக ஒரு மரம், எப்போ வேணாலும் அடியில் தீ பிடிக்கலாம், அந்த மாதிரி சூழலில் சூறாவளி வீசுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மரத்தினுடைய ஒற்றை கிளையில் ஒரு சின்ன கூடு, அதில் 4 குஞ்சு பறவைகள், அதற்கு ஒரு தாய் பறவை சாப்பாடு கொடுத்துட்ருக்கு. அப்போ கூப்பிட்டு அந்த மன்னன் கேட்டானா, வெறும் பேர் ரைச்சலும் ஆரவாரமும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஓவியத்தை போய் அமைதிக்கு அனுப்பிச்ச அப்படின்னு கேட்டபோது அந்த ஓவியன் சொன்னானா, எங்கேயுமே சத்தம் இல்லாமல், எங்கேயுமே போர் இல்லாமல், எல்லாருமே சுகமாக, எல்லாருமே சௌக்கியமாக, எல்லாருமே எல்லா விதமான சம்பத்துகளோடையும் நோய் நொடி இல்லாமல், பாரதி சொல்கிற மாதிரி வஞ்சனை இன்றி, பகையின்றி, சூதின்றி, வையக மாந்தரெல்லாம் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அது அமைதி இல்லை. தட் இஸ் சம்திங் வெரி வெரி ஆர்டிஃபிஷியல். அது சத்தியம் அல்ல, அது பொய், அது ஜோடனை, அது வெறும் பித்தலாட்டம். அமைதி எப்போ தெரியுமா கிடைக்கும்? ஊரு பூரா கொழுந்து விட்டுட்டு இருக்கும் பொழுதும் உள்ளத்துக்குள்ள ஒரு சத்தமும் இல்லாமல் என் மனசு அமைதி காக்கும்னா அதுக்கு பேர் அமைதி. அத்தனை பெரிய நீர்வீழ்ச்சி, அத்தனை பெரிய நெருப்பு, இத்தனைக்கும் நடுவில் சூறாவளிக்கான சாத்தியக்கூறுகள், இத்தனையும் தாண்டி ஒரு தாய்ப்பறவையால் தன்னுடைய குஞ்சுகள் வாயில் சாப்பாடு கொடுக்கறத மட்டுமே மனசில் கொண்டு போக முடியும்னா அது அமைதி. இப்போது சேவையை செய்வதே மகிழ்ச்சி அப்படிங்கும் பொழுது சேவையை நம்ம எப்படியெல்லாம் மொழிபெயர்க்கலான்னு இப்போ பார்க்க வரோம். எப்படியெல்லாம் பார்க்கலாம்? ஒரு நபருக்கு பொருள் கொடுக்கறது ஒரு சேவையாக இருக்கலாம். நன்றி, நான் சிரிச்சிட்டே தான் சொல்வேன், நன்றி மீண்டும் தருக அப்படின்னு சொல்வேன். மீண்டும் வருக மாற்றி மீண்டும் தருக தாராளமாக கொடுக்கலாம். இடது கை வலது கை கொடுக்கறது தெரியாமல் கொடுத்துட்டே போகலாம். நான் சொன்னேன், இந்த சின்ன குழந்தைங்க கொடுத்த மாதிரி ஐயோ பசி தாங்க மாட்டாங்கப்பா, கொடுத்துட்டே போங்கப்பா. ஆனால் அதுக்கு முன்னால் இங்கே பின்னால் நீங்கள் போய் எழுதியிருக்கீங்க, க்ளீன் ஸ்கூல்ஸ், ஹெல்த்தி ஸ்கூல்ஸ் வித்தவுட் போலியோ அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு மாணவர் இருந்தார். நான் சொல்லக்கூடியது 1985 86 வகுப்பை விட்டு வெளியில் வரும்போது பெரிய மழை கொட்டிகிட்ருக்கு. மழையில் நனையாமல் நான் நின்றுட்டுருக்கேன். என் பக்கத்துலேயே ஒரு சக்கர நாற்காலி, ஒரு வீல் சேரில், எகெயின் தட் இஸ் இஸ் வெஹிக்கிள் ஆல்சோ, ஒருத்தர் உட்காந்துருக்காரு. 1ஆம் ஆண்டு பொருளாதாரத்துறை. அந்த பையனுக்கு வகுப்பு எடுத்துட்டு தான் வெளியில் வரேன். மழை கொட்டுற மழையில் இந்த பசங்கள்லாம் நோட் புக்லேருந்து பேப்பரை கிழிச்சு எல்லாம் பேப்பர் போர்ட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. சந்தோஷமாக ஆடி பாடி தண்ணிக்குள்ளெல்லாம் ஓடி ஓடி வராங்க. பக்கத்தில் இருந்து அவரை பார்த்து நான் பார்க்குறேன், என்ன அவர் பார்க்குறாரு. நாங்கள் எல்லாம் இந்த பசங்க ஆடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். மழை நின்னோடனே நாங்கள் 2 பேரும் போகணும். ஏன்னா ஆசிரியராக இருக்கக்கூடிய நான் ஓடி ஓடி மழையில் நனைய எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. என் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவருக்கு அது முடியாது, அவ்வளோவே தான். அப்போ மெதுவாக என்னை தொட்டு அவர் கூப்பிட்டுட்டு, மேம் சொல்லுப்பா, உங்கள் பையனுக்கு போலியோ ட்ராப்ஸ் கொடுத்துட்டிங்களா மேம்? என் கேள்வியோடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போலியோ ட்ராப்ஸ் கொடுத்துட்டிங்களா மேம்?
கொடுத்துட்டேன்ப்பா. எங்கள் அப்பா அம்மாவை நான் மன்னிக்கவே மாட்டேன் மேம். எங்கள் 2 பேருக்கு இடையில இருந்த உடையாடல் முடிஞ்சு போயிடுச்சு. போலியோ இல்லைன்னு ஆக்கிறதும், கால்ரா இல்லைன்னு ஆக்கிறதும், மலேரியா இல்லைன்னு ஆக்கிறதும் மிக மிக மிகப்பெரிய சேவை. பயங்களை விட்டு மனிதர்களை வெளியில் கூட்டிகிட்டு வர்றது மிகப்பெரிய சேவை. சேவைன்னு நீங்கள் நினைக்கக்கூடியதல்ல, நான் நினைக்கக்கூடிய சேவை. எனக்கு முன்னால் பேசும்பொழுது சிவகுமார் சார் சொன்னார், நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், ஏதுமற்றவர் வாய்ச்சொல் அருளீர். இந்த வாய்ச்சொல் அருளும் பொழுது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, வார்த்தை வன்முறை மிக கடினமானது. மேபி ஒரு இயக்கமாகவே நான் அதை தூக்கிட்டு நடந்துட்டுருக்கேன் என் தோளில். எத்தனை அன்பாக பேச முடியும், எத்தனை மயமாக பேச முடியும், எத்தனை கருணையோடு பேச முடியும், எத்தனை பண்போடு பேச முடியும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு கொள்ளுப்பாட்டம் ஒருத்தன் உட்காந்துட்ருக்கான். எந்த கோர்ட்டுக்கும் போகாமல் அவன் எழுதி வச்ச அந்த சொத்துக்கு நம்ம அத்தனை பேரும் உரிமை கொண்டாட முடியும். வள்ளுவன் அவனுக்கு பேர். ஏதோ ஆங்கிலேயர் ஆண்டுட்டு போனதுனால ஒரு 2000 இறுக்கி பிடிச்சிக்கிட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு ஒரு குத்து மதிப்பாக ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்கோம். 2000 ஆண்டெல்லாம் இல்லை, இன்னும் இழுக்கலாம். தாராளமாக 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவன் வந்துட்டு போயிருப்பான். நீங்களும் நானும் வருவோம் அப்படின்னு தெரிஞ்சு பக்கத்தில் வந்து நின்று சொல்லிட்டு போயிருக்கான். என்ன அப்படின்னா, யாருடைய மனதும் காயப்படாமல் பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. நான் நீங்கள் இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் மெமெண்டோஸ் கொடுத்துட்டு இருந்த போது கூட பார்த்தேன். There was one Rotarian, I think, I do not know whether I identify, I think it was he, who came along. அந்த அவசரமாக இந்த புத்தகம் வெளியிடும் பொழுதெல்லாம் ஒரு பரவசமும் ஒரு பரபரப்பும் ஒன்று வரும். பரவசம், ஆக ஒரு புத்தகம் வெளியிடப்படுதேனே. பரபரப்பு, இதை சுற்றி இருக்கக்கூடிய ரேப்பர் கிழிக்க முடியலையே அப்படின்னு. அந்த ஒரு அவசரத்தில் பார்த்தா சில சமயம் நாகரிகமாக ஒரு கத்திரிக்கோள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வேறு, அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வேறு. அங்கேருந்து எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்கும்போது கத்திரிக்கோள் வெட்டுறேன்னு சொன்னால் கூட கை கத்திரிக்கோளை பிடிக்காதுங்கிறது தான் சத்தியம். அதில் இருக்கும்பொழுது பரபரப்பாக பிரித்து கீழே அப்படியே போட்டு அடுத்த நிமிஷம் காற்று வந்தது போல் வந்து அந்த குப்பையை பொறுக்கிட்டு போனார். அங்கே பின்னால் ஸ்வச்ச பாரத் பார்த்துட்டே இருந்தது. அவ்வளவே தான். இல்லை, இதுதான் சேவை. இந்த சேவை யார் பார்த்தாங்கன்னு ஒன்றுமே சொல்லலை. யார் இதை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. அங்கிருந்து பார்த்த எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அங்கிருந்து பார்த்த எனக்கு திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் அ ரொட்டேரியன்ஸ் ஆட்டிடியூட் ஷுட் பீன்னு தோணுச்சு. பிகாஸ் யூ சீ ஃப்ரம் விதின். உங்களுக்குள்ளேருந்து ஒரு பார்வையை வச்சு பார்க்குறீங்க. இந்த சேவை மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா, அங்கீகரிக்கப்படுமா, உலகளாவிய நாடுகள் எல்லாம் நமக்கு நிதி, இதெல்லாம் உங்களுக்கு எத்தனை சத்தியமோ எத்தனை முக்கியமோ அதை விட பெரிய முக்கியம். அத்துவான காடாக இருந்தாலும், யாரும் பார்க்காத இருட்டாக இருந்தாலும், பை கான்ஷியஸ்னஸ் யூ ஆர் அ ரொட்டேரியன். நான் ஆசிரியர்களை பற்றி எப்பவும் அந்த ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். ஆசிரியர் பணியில் என்னை போடுற துணி நினச்சிங்களா சார், போனால் வந்தால் கழட்டி வைக்கிறதுக்கு தோல் கழட்ட முடியாது அப்படின்ட்டு போவேன். ரிட்டையர் ஆனாலும் அதுக்கு ஆகிறதுக்கு முன்னாலேயும் யூ கண்டினியூ பீயிங் அ டீச்சர். த சேம் ஹேப்பன்ஸ் டு அ ரொட்டேரியன். கர்ணனாக இருந்தால் கூட கவச குண்டலங்களை யாராவது கேட்டால் கொடுக்கலாம். ரொட்டேரியனாக வாட் எவர் பொசிஷன் யூ ஆக்கியூபை, அதை பற்றி கவலையே இல்லை. ஒன்ஸ் எடுத்து இதை குத்தியாச்சு அப்படின்னு சொன்னால், பேட்ஜ் என்னமோ நீங்கள் கோட்டில் குத்துறதா நினைக்கிறீங்க. நான் கோட்டை தாண்டி, தசையை தாண்டி, நரம்பை தாண்டி, ரத்தத்தை தாண்டி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளில் சேர்த்து குத்துனீங்க அப்படின்னா, அந்த பேட்ஜ் இருந்தாலும் இல்லாட்டாலும் ரொட்டேரியன் கண்டினியூஸ் டு பி அ ரொட்டேரியன். ஒரு பெரிய விண்ணப்பத்தை முன் வைக்கிறேன். குழந்தைங்க கை கழுவணும்னு நம்ம சொல்கிறோம், ரைட்? குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போது நாப்கின் வேண்டி வந்தாச்சு. ஆணும் பெண்ணும் சேர்ந்துருக்கக்கூடிய சபையில் தான் இதை சொல்லி ஆகணும். ரொம்ப வசதி. வயசாக அது ஒரு மிகப்பெரிய வசதி. கண்ணு பார்த்து எல்லாரை பார்த்தும் கை நகத்தை கடிக்காமல், காலால் கோலம் போடாமல், தலையை பின்னி சரி பண்ணாமல், கண்ணு பார்த்து நெத்தி அடியாக பேச முடியும். A person need not even remember whether you are a he or a she, ஆனா பெண்ணா அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு மனிதர்கள்கிட்ட மனிதர்களாக பேச முடியும். நாப்கின் வேண்டி வந்தாச்சு, கொண்டு போய் ரோட்டரி. ஐ எம் வெரி ஹாப்பி தட் எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் ஒரு 12லேருந்து 13, 14 வயது உள்ள பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். இட்ஸ் அவைலபிள். இனி ஒரு சானிட்டரி நாப்கினோட க்ளீனாக குழந்தைங்க போக முடியும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அம்மாவுடைய துணியை, அம்மாவுடைய புடவையை கிழித்து அது 4 பேர் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதோ பல்லியும் பாச்சையும் எறும்பும் ஊறக்கூடிய முள்ளில் எடுத்து போட்டு அதை பதுக்கி வச்சு எங்களுக்கு முன்னால் போன எங்கள் தலைமுறைகள் பட்ட பாடெல்லாம் ஒழிஞ்சுது. க்ளீனாக ஒரு பெண்ணுடைய பர்சனல் ஹைஜீன் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். தேங்க்யூ. உங்களை பெத்தவ மட்டும் இல்லை, கூட பிறந்தது உங்கள் மனைவி, உங்களுக்கு பிறந்த எல்லாரும் அமோகமாக வாழட்டும். ஆசைகள். ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் அந்த வலி. ஒரு நாப்கினை வச்சு சாக் பீஸ் இல்லை ஒரு இங்கை ஊற்றினா தீர்ந்து போகிற விஷயம் அல்ல. விளம்பரம் முடிஞ்சு போகலாம், ஆனால் அதை விளம்பிட்டு இருக்கிறவங்களுடைய வலி இருக்கு இல்லையா, அது வேறு. ஆனால் கூடவே நீங்கள் போய் இன்னொன்றும் பண்ணணும். ஏன்னா எல்லாரும் பெண்களோடு தான் பிறந்திருக்கும். நமக்கு தெரியும், இந்த வலி தெரியும்.
ஏன் பாரதியை கொண்டாடுறோம் அப்படின்னா, பாரதி பெண்ணினம் பற்றி பாடவே இல்லை, அவன் தன்னினம் பற்றி பாடினான். அவனுக்குள்ளே ஒரு பெண் உட்காந்துருந்தா, காலம்ங்கிற கர்ப்பம் தன்னை சுமந்து, உருவத்தில் வேணால் ஒரு மீசையும் முண்டாசும் ஒரு கோட்டும் இருக்கலாம், உள்ளத்துக்குள்ளே அது ஒரு பெண் தான் இருந்தது. அது அதனால்தான் அவனால் பாஞ்சாலிக்கு புடவை கொடுக்க முடிஞ்சிச்சு. அத்தனை பேரும் கை கொட்டி பார்த்து நின்ன போது, நெட்டை மரங்களை நின்ன போது, அந்த பெட்டை புலம்பருக்கு நடுவில் புடவை கொடுக்கறதுக்கு ஒரு பாஞ்சாலி சபதம் கொண்டு வர முடிஞ்சது. உங்கள் அத்தனை பேருக்கிட்டே என்னுடைய விண்ணப்பம், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாரதியை கொஞ்சம் துயில் எழுப்புங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களை காப்பாற்றணுங்கிற நினைப்பை தயவு செஞ்சு துயில் எழுப்புங்க. துயில் எழுப்பினதுக்கப்புறம் நாப்கின் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கெல்லாம் உள்ளாடைகள் இருக்கா அப்படின்னு ஒரு தடவை அந்த ஸ்கூல் ஹெச்எம்மை கேட்டுக்கோங்க. மிக நுணுக்கமான விஷயத்தை நான் சபையில் பேசுகிறேன். போய் தனியாக அந்தரங்கமாக ஒத்தத்திற்காதலையே சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஊர் அறியத்தான் பிரச்சனை, ஊர் அறியத்தான் சொல்லணும். ஊர் உருப்படணும்னா ஊர் கூடித்தான் தேர் இழுக்கணும். ஊர்கூடி தேர் இழுக்கும்போது மாலை மரியாதை கட்டலாம், பட்டம் பரிவட்டம் கட்டலாம். அந்த நபர்கள் எல்லாம் வந்து அதனுடைய தேர் வடத்தை தொட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த நபர்களை நம்பி மட்டும்தான் தேரும் தெய்வமும் இருக்க போகுதுன்னா, தெய்வம் கூட நடுத்தெருவில் தேரோட தான் நின்றுட்டுருக்கும். உங்களையும் என்னையும் மாதிரி முகம் இல்லாத, முகவரி இல்லாத சாதாரண நபர்கள் தங்க 10 விரலையும் மடித்து உள்ளங்கை கண்ணி போக போக தேர்வடம் பிடிச்சி எழுதாதான் தெய்வம் கூட திரும்பி கோவிலுக்கு போக முடியும். இந்தியா அப்படிங்கிற மிகப்பெரிய தெய்வத்தை சமுதாய வீதிகளில் நம்ம அத்தனை பேரும் தேர் இழுத்துட்டு வரோம். ஊர் கூடி போய் தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு அதற்கான போதுமான உள்ளாடைகள் இருக்கான்னு பாருங்கள். ஹாய்சரி மில்ஸ் எத்தனையோ இருக்குது, உங்களுக்கு தெரியாத எதையுமே நான் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். கேன் விமென் பிகம் மெம்பர்ஸ் இன் ரோட்டரி அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வந்தது. பெண்கள் என்றாலே தொண்டு தானே அப்படிங்கிற பேச்செல்லாமே வந்தது. ரொம்ப சந்தோஷமாக அதை கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசுறதில்லை, இறங்கணும், பெண்கள் முன்னால் இறங்கி நடக்கணும். பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ உமன் சொல்லி இனிமேல் பிரயோஜனம் இல்லை. பிசைட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங் தெர் ஆர் விமென். பார்வையில் பெண்மை வரணும். உருவத்தில் யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, பார்வையில் பெண்மை வேணும், கரிசனம் வேணும். ஏதோ குழந்தை வந்து ஐயோன்னு துடிக்குது மனசு அப்படின்னா உங்களுக்குள்ள ஆண்டவன் பெண்மையை கொடுத்துருக்கான். எக்ஸ்னா பெண், XYனா ஆண், YYன்னு இன்னும் ஒன்றும் படைக்கப்படலைப்பா. பெண் கூறு இல்லாமல் எந்த ஆணும் இல்லை. அதை நம்ம கொஞ்சம் கூட வெளியில் கொண்டு வரோம். போங்க, ஹாய்சரி மில்ஸுக்கு போங்க, குழந்தைங்களுடைய அளவு என்னவாக இருக்குன்னு பாருங்கள். கூச்சப்படுற விஷயம் 10 பேர் நடுவில் சொல்ல முடியாது. அம்மா காரிக்காத ஏதாவது தெரியுமானா அவளுக்கு அதை விட தெரியாத ஒரு விஷயம். ஆசிரியர்களுக்கு சிலபஸ் முடிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது, வேறு வழி இல்லை. இதுக்கு நடுவில் தான் சேவை செஞ்சாகணும். நான் எப்படி சொன்ன மாதிரி, ஆமாம் கொழுந்து விட்டு காடே எரிஞ்சிட்ருக்குப்பா, பெருமழை கொட்டிகிட்டு இருக்குப்பா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இறைச்சலாக நீர்வீழ்ச்சி இருக்குது. அதுக்கு நடுவில் குஞ்சினுடைய வாயை பார்த்து அதில் சோறு வைக்கிற அளவுக்கு அம்மாவுக்காரிக்கு பக்கம் இருக்குன்னா அதுதான் அமைதி. Go distribute inner wear for these children before you start distributing sanitary napkins. 1. 2வது, எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் போய் கொஞ்சம் செருப்பு கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா மகாபலிபுரம் வந்தபோது நான் ஒரு நாள் பார்த்தேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்களெல்லாம் சுற்றுலா கூட்டி வந்தேன். எல்லாம் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் குழந்தைங்க. பதன்னு சூடு, கால் பொள்ள ஓடி வருது குழந்தைங்க. அதில் ஒரே ஒரு பையன் காலில் செருப்பு இருந்தது, எல்லாம் அரசு பள்ளிக்கூட குழந்தைங்க. ஒரு பையன் காலில் செருப்பு, அது அவங்க அப்பாவோட தான் அண்ணனோட தான் தெரியாது. அவன் போகிறதுக்கு முன்னால் செருப்பு போயிட்டே இருந்தது. ஓடி போய் பிடிச்சி போயிட்டே இருந்தான். ஹோல்சேல் டீலர்ஸ் யாரையாவது கூட்டிகிட்டு போங்க. ரைட், இது அடுத்த விண்ணப்பம். நீங்களாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. பண்ணணும்னு நினச்சிங்களா, அதை விட பெரிய நன்றி. பண்ணணும்னு தெரியாமல் இருந்தீங்களா, நான் வெறும் அம்புக்குறி மட்டும்தான். அம்புக்குறி எங்கே போகணும்னு சொல்லுமே தவிர கூட இறங்கி வராது. ஏன்னா அடுத்து வரவங்களுக்கு அது வழிகாட்டுறதுக்கு அங்கே நின்றுடும். அம்புக்குறியாகவே இருக்கும். இதுக்கு அடுத்தது இன்னொரு பெரிய விண்ணப்பம். எங்கெல்லாம் ஆர்ஃபனேஜஸில் நூல் நிலையங்கள் தொடங்க முடியுமோ தயவு செஞ்சு. உங்கள் குழந்தைக்கும் என் குழந்தைக்கும் மட்டும் ஏகபோக உரிமை இல்லை. ஞாயிற்றுக்கிழமைகள் அப்பா மடியில் உட்காந்து கதை கேட்குறது. அந்த குழந்தைங்களுக்கு சின்ன ஒரு ஷெல்ஃப், 5 வயசு குழந்தை படிக்கிற ஒரு புத்தகம், 10 படிக்கிறது ஒரு புத்தகம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூ கேன் டொனேட் எனிதிங். ஒரே ஒரு விஷயந்தான் போனால் கிடைக்காது, டைம் டோனர்ஸ். காலத்தை கொடுக்குற நபராக நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் உங்கள் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு அந்த குழந்தைங்களையும் வச்சு மடியில் பெரிய புத்தகத்தை விரித்து வச்சு ஒரு கதை சொல்கிறதுக்கு உங்கள் வசம் ஒரு 1 மணி நேரம் ஒரு மாதத்துக்கு கிடைக்குமே. ஆனால் யூ ஆர் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். அடுத்து மிகப்பெரிய ஒரு ரிக்வெஸ்ட், நம்ம குழந்தைங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுறதுக்கு ஆர்ஃபனேஜஸை தயவு செஞ்சு தேர்ந்தெடுக்காதீங்க. ஆர்ஃபனேஜில் போய் என் குழந்தையினுடைய அனாதை இல்லத்தில் போய் என் குழந்தையோட பிறந்த நாளை கொண்டாடும்போது ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு தாய் தகப்பனும் கிடையாது, பிறந்த நாளும் கிடையாது. இது எதுவும் புரியாமல் தான் நம்ம போய் கொண்டாடுறோம்.
நம்ம குழந்தைக்கு எவ்வளோ கர்வம் வரும் தெரியுமா? பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள். எங்கே நமக்கு கொண்டாடுற மதப்பில் பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தானம் பண்ணும்போது முதல்ல அந்த கர்வம் வரும். எத்தனை கட்டுப்படுத்தினாலும் அந்த கர்வம் வந்துடும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன புன்சிரிப்பாக வந்துடும். புன்சிரிக்கிறவனுக்கு அது தெரியாதுப்பா. எதிரில் நின்று பார்க்குறவனுக்கு அது எங்கே குத்துன்னு தெரியும். அந்த குழந்தைங்க எல்லாம் உட்காந்துட்ருக்கும். நம்ம குழந்தை அவங்களோட சமபந்தி போஜனம். நாளைக்கு போய் பள்ளிக்கூடத்தில் மறக்காமல் நம்ம குழந்தை சொல்லும், நேற்று என் பர்த்டே எப்படி கொண்டாடினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி. அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் அதுக்கு தனியான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், அனாதை இல்லத்துக்கு இன்னொரு தனியான பர்த்டே செலிப்ரேஷன். வி ஹேவ். தெரியாமல் இல்லை, தெரிஞ்சு தான் பண்ணுறோம். இவ்வளோ தெரிஞ்சால் போதும்னு பண்ணுறோம். சில சமயம் தெரிஞ்சுக்காமல் பண்ணுறோம். சில சமயம் வேறு யாருக்கும் தெரியாதுன்னும் பண்ணுறோம். அடுக்கடுக்காக இப்படியே தான் பண்ணிட்டு வரோம். சின்ன விஷயம் கொடுங்க, நிறைய பொருள் கொடுங்க, அந்த குழந்தைங்க வயிறார சாப்பிட்ற மாதிரி கொடுங்க. பட் see to that, அதை காரணமாக வச்சு அனாதை இல்லத்துக்கான விசிட். இன்னொன்று, எப்போ பிறந்த நாள் கொண்டாடினாலும் இப்போ புது பழக்கம் ஒன்று வந்திருக்கு. கேக்கில் அப்படியே கையை எடுத்து வச்சு முகம் பூரா பூசிக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு விஷயம். இதோடு நான் முடிச்சிடுறேன். மனசில் கனமாக இருந்ததுன்னா அப்படியே தூக்கிட்டு போங்க, கனத்தை இறக்கி வச்சிடாதீங்க. கனமாக இருக்கணும்னு தான் நான் பேசுகிறேன். கனமாக இல்லாமல் போயிடுமோன்னு கூட எனக்கு பயமாக இருக்குது. குழந்தைகளோட பேரை எழுதி அதில் 4 கேண்டிலை வச்சு அதில் ஊதி அணைச்சி பேரை வெட்டி எனக்கு புரியல. எங்கள் ஊர்லெல்லாம் குழந்தை பிறந்த நாள்னா விளக்கே ஏற்றுவாங்க. எல்லாத்தையும் முழுமையாக கொடுத்து பழகினவங்க நாங்கள். ஏதோ ஒரு 200 வருஷம் ஒருத்தன் ஆண்டுட்டு போனான்னா அவன் விட்டெறிஞ்சதும் வேண்டான்னு வீசினதையும் அள்ளி மடியில் வச்சுக்கிட்டு ஆஹா இது ஒரு கலாச்சாரம்னு சொல்கிறதுல எனக்கு வெக்கம் இருக்குது. கண்டிப்பாக வெக்கம் இருக்குது. இந்த கேக்கை வெட்டிட்டு உங்கள் குழந்தைங்க கூட வந்த தங்களுடைய நண்பர்கள் முகத்துலலாம் பூசுறதுக்கு முன்னால் கேக்கை ஆர்டர் பண்ண 8000 10,000 எவ்வளோ கொடுத்து பண்ணுறோம். ஒரு தடவை உங்கள் குழந்தைகிட்ட சொல்லுங்கள், இந்த கேக்கை உனக்காக உற்பத்தி பண்ணின த பேக்கர் ஹூ ஃபிக்ஸ் அ கேக் ஃபார் யூ. அவன் குழந்தைக்கு கூட அவனை சொப்பனத்தில் கூட இப்படி ஒரு கேக் அவனால் கொடுக்க முடியாது. உணவுப் பொருளை வீசுறதுன்னு தொடங்கிட்டோம் அப்படின்னா இந்தியா தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. லால் பகதூர் சாஸ்திரியோடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டோடையே முடிக்கிறேன். தொடங்கினது ஜெய் ஜவானில் தொடங்கினேன், முடிக்கிறது ஜெய் கிசானில் முடிக்கிறேன். உணவுக்கு மரியாதை கொடுக்க உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மிகப்பெரிய சேவை, மிகப்பெரிய சேவை. எந்த பொருளையும் வீண் பண்ண வேண்டாம்னு சொல்லிக் கொடுங்க. மிகப்பெரிய சேவை. உணவு தட்டில் போடும்பொழுது பார்த்து பரிமாறுறவங்களுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. மிகப்பெரிய சேவை. இப்போ மத்தியானம் நீங்கள்லாம் சாப்பிட உட்காந்துருப்பீங்க, பாட்டில் குட்டி குட்டியாக வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்த்து சிரிச்சிட்டே எடுத்து முதல் வாய் போட்டுருவோம். பசி தாங்காமல் 2வது வாயும் போடும்போது அப்படின்னு விற்கும். அதுக்கு முன்னால் ஏதோ ஒரு ரோட்டேரியன் வந்து ஒவ்வொரு பாட்டிலாக திறந்து வச்சுட்டே போவார். அவர் உங்களை தாண்டி போனதுக்கப்புறம் கூப்பிட்டு தேங்க்யூ அப்படின்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க. மறுபடியும் சேவையே மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.